வேறு ட்ரெஸ் கொடுக்கவா? இப்போ கோட்ஸோட டைம் என்னோட டைம் பட்ரு ஓப்பன் பண்ணலையா? பட்ரு பட்டர், பால், அவல், முறுக்கு, அதிரசம், தட்டை, ரிப்பன் பக்கோடா. இந்த கிருஷ்ணர் ஆப்பிள், பொமோகிரேனேட், ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு. சூப்பரா இருக்கு. ஒரு கால் போதுமா? ரெண்டு என்ன போடுங்க, 2 கால் தானே வருவார் கிருஷ்ணர். யார் 2 கால் நடக்க மாட்டாங்க. சரி, இங்கேருந்து ஒரு கால் போடுங்க. ரெண்டு போட்டு ஒரு கால் வைக்கிறேன். ஒரு காலை தான் வருவாங்க. ஓகே, போதும். இன்னும் ஒன்று போடணும். இன்னும் ஒன்று போட்டிருக்கீங்க. இங்கேருந்து அங்கே ஜம்ப் எப்படி வைப்பாங்க நம்ம வீட்டுக்குள்ள வரைக்கும். அதான் அவருக்கு வாசல். ஓகே, சூப்பர். இது வந்து ஏற்றம் தாங்க ஒரே வாய்ப்பு இல்லைங்களா? மொத்த கொள்முதல் விலையில் கடந்த மாதம் 200 ரூபாய் முதல் 220 ரூபாய் வரை விற்பனையான 1 கிலோ பூவின் விலை தற்போது 320 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரை துரைமுருகன் அளித்த பதில் குறித்து சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது திரு துரைமுருகன் தனது நீண்டகால நண்பர் என்றும் அவர் என்ன கூறினாலும் வருத்தமில்லை என்றும் ரஜினிகாந்த் கூறினார். இதற்கு வேலூரில் பதிலளித்த திரு துரைமுருகன் ரஜினிகாந்த் கூறியது போல தாங்கள் நீண்டகால நண்பர்கள் நகைச்சுவையாக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். நகைச்சுவையை யாரும் நகைச்சுவையாய் கண்டெய்னர் தட்டுப்பாடு மற்றும் வாடகை விலை ஏற்றம் காரணமாக தீவிரத்தி உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தீர்வு காண மத்திய அரசுகள் தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களின் கல்வி தரத்தை ஆய்வு செய்ய அனைத்து செமிஸ்டர்களிலும் ஒரு பாடத்தில் அண்ணா பல்கலைக்கழகமே தேர்வு நடத்தி விடைத்தாள்களை திருத்த சிண்டிகேட் கூட்டத்தை முடித்துள்ளது. தேசிய ரயில்வே இதில் அப்படியே படுங்கமான்ட்டாங்க. படுங்கமா இல்லை, அவருக்கே தெரிஞ்சிருக்கும் போல. எங்க வீட்டு மகாலட்சுமி எங்க மம்மி.
விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, ஆனால் இது திங்கக்கிழமை. கிருஷ்ண ஜெயந்தி. இனிமே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவரங் என்பவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரை முதலில் பூந்தமல்லி அரசு மருத்துவமனை அழைத்துச் சென்ற போலீசார் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 611 புள்ளிகளில் இருந்து 86,698 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு 187 புள்ளிகளில் உயர்ந்து 25,010 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி சவரன் 53,560 ரூபாயாகவும் கிராம் 6,695 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் 93 ரூபாயாக உள்ளது. இறக்கை கட்டாமலே தாவி பறக்கும் 70 வயது இளைஞர் புள்ளி வைத்து கோலம் போட்டால் சூடு பறக்கும் தோசை. புள்ளி வைத்து கோலம் போட்டு சூடு பறக்கும் தோசை. இந்த நிகழ்ச்சியிலும் முன்னாடி சொல்றது காமாட்சி நினைப்பா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த கையில இது கால விலகட்ட கிருஷ்ணா அசம்பை வழங்கும் கயல் இன்று இரவு 7:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். கோவை சூப்பர் சம்மர் ஸ்டோர் சூப்பர் ஜூலி ஆஃபர் அரசு மெடிசின் சோப்பர் லிக்விட் மற்றும் கோவை சில்க்ஸ் அமைக்கப்பட்டு சாய் டிவி சஷ்டி கோசம் சாய் டிவி தான் அந்த கண்ணாடி பார்த்து பார்த்து அதவரை பொடி பொடியாக்கும் கூடுமா அவளை சாமி கும்பிட போறாங்கன்னு